அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும், நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, கடகராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் 2வது வாரம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பெரும்பாலும் நல்ல மாற்றமும் முன்னேற்றத்திற்கான நல்ல வழிகளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் 2வது வாரம் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் வலுவான அமைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. இந்த வாரம் முழுவதுமே லாபத்தில் வலம் வரக்கூடிய குருவின் அமைப்பு மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளையும் சிக்கல்களையும் தகர்த்தெறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே கடகராசிக்காரர்களுக்கு இன்னும் சில வாரங்களில் அஷ்டம சனியின் ஆதிக்கம் வீழக்கூடிய இந்த வேளையில் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றல் நிறைவாக இந்த தருணத்தில் முற்றிலுமாக முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்ப்பதோடு குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கான நல்ல வாய்ப்பும் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான குடும்ப ரீதியான சுப நிகழ்வுகள் தடை தாமதமின்றி எளிதில் கைகூடுவதற்கான யோகம் உண்டு. சிறு முயற்சியிலே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இரட்டிப்பு மகிழ்ச்சியை உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் லாபஸ்தானத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் பலம் வருவது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை விலக்கி நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அஷ்டமஸ்தானத்தில் இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் அஷ்டமஸ்தானத்தை விட்டு சனி விலகுவதால் உறுதியாகவே உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய விரோத மனப்பான்மை இந்த தருணத்தில் விலகும். சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் என அனைவருடைய ஒத்துழைப்பும் மிக சாதகமாக அமைவதால் இந்த தருணத்தில் மிக சிரமம் என்று நினைத்த காரியங்களை கூட சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அஷ்டம சனியின் ஆதிக்கம் முற்றிலுமாக விலகக்கூடிய இந்த வேளையில் புதிய முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்குங்க. இழுபறியாக நீடித்து கொண்டிருந்த பல்வேறு வகையான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரும். எனவே உத்தியோக ரீதியாக நிரந்தர வருமானத்தை பெறக்கூடிய வகையிலும் தொழில்துறை ரீதியாக நிரந்தர வருமானத்தை பெறக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராகுவும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுகிறது. இந்த வாரத்தில் இறுதி தருவாயில் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சஞ்சரிக்கிறாருங்க. இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். ராசிக்கு சகாயமானவரும் ராசியின் அதிபதியான சந்திரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வாரத்திற்கு பிறகு அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான உடல் ரீதியான பிரச்சனைகள் விலகும். அலைச்சல் சிரமம் குறைந்து எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றல் நிறைவாக கிடைக்கிறது. எதை செய்தாலும் அதை நுணுக்கமாக கண்டறிந்து அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை களைந்து மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக பெற முடியுங்க. 9இல் ராகு வீற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். வித்யாகாரகரான புதன் நீச்சம் பெற்றிருக்கிறார். சுக்கிரன் ஏற்கனவே வக்ரகதியில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் 9ஆம் தேதிக்கு பிறகு புதனும் நீச்சம் பெறுகிறார். ராசிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய புதன் நீச்ச நிலையில் வக்ரம் பெறுவது ஒரு வகையில் சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும். இந்த தருணத்தில் எழுதக்கூடிய எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு போன்றவற்றில் மிக பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே இந்த தருணத்தில் உண்டு. மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிக சிறந்த வகையில் சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக கடகராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரனும் உச்சம் பெற்று வலம் வருவதால் அவருக்கு வக்ர இயக்கம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. எனவே உச்ச சுக்கிரனின் அமைப்பு காரணமாக
இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது. நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் கைகூடக்கூடிய அற்புதமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சினிமா துறையில் பாதியில் நின்ற பணிகளை தொடர்வதற்கான வாய்ப்பும் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் புதிதாக பல பணிகளை மேற்கொள்வதற்கான யோகமும் நிறைவாக இந்த வேளையில் சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறாருங்க. நினைப்பதை காட்டிலும் உங்களுடைய சிறு முயற்சி கூட மக்கள் மத்தியில் லாபத்தை உயர்த்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தன லாபத்தையும் பாராட்டுகளையும் குவிக்கக்கூடிய வகையில் பெயர் புகழ இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக அள்ளி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் சுபபலம் பெற்று வலம் வருவதால் அரசியல் ரீதியாக பல நன்மைகளை உறுதியாக இந்த தருணத்தில் எதிர்பார்க்க முடியுங்க. மிக பெரிய அளவில் இருந்த விரோத மனப்பான்மை நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமையும் இணக்கமும் ஏற்படுவதால் இந்த தருணத்தில் மிகவும் சிக்கல் என்று நினைத்த பல விஷயங்களை கூட சிக்கல் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையிலும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். ஸ்மார்ட்டாக பல்வேறு வகையான திட்டங்களை செய்து முடிப்பதற்கான நல்ல யோகமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதமின்றி உறுதியாக வெற்றி கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பமான மனநிலை போன்றவற்றை தவிர்த்து நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக விரயஸ்தானத்தில் செவ்வாய் வலுவாக வேற்றிருக்கிறாருங்க. செவ்வாய் விரயத்தில் இருப்பதால் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சுப விரயங்களாக மாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உண்டு. அக்கம் பக்கத்தில் இல்லத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகுங்க. கால்நடை வளர்ப்பில் ஏற்பட்டு வந்த விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். புதிதாக பல்வேறு வகையான அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றம் நிறைந்த சூழலும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வாரத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவில் இருந்த காரிய தடைகளை கூட ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஆட்சி பலம் பெற்றும் 2, 3 ஆகிய இடங்களிலும் இந்த வாரத்தில் வலம் வருவதால் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி வெற்றிகரமான ஒரு சூழலை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே கடகராசிக்காரர்கள் துரிதமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கடகராசிக்காரர்கள் வருகின்ற 11ஆம் தேதி பிரதோஷ தினத்தன்று அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். தீபமேற்றி வழிபாடு செய்வதால் உறுதியாகவே மிகப்பெரிய அளவிலான தடைகள் விலகி நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் கடகராசிக்காரர்கள் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களை தேடி வரும்.